நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷனே சாதி அண்ட் கருணாவோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், சொக்கன் கருணா மேலே வச்சிருக்கிற விசுவாசமாக இருக்கட்டும், அவங்க 2 பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், அவங்க 3 பேர்த்தோட பாண்டிங்காக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் மூலமாக நமக்கு டிரைவ் த்ரூ பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற கேரக்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக இருக்கும். குறிப்பாக படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸையுமே நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிங்வே சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருந்துச்சு. எமோஷனல் சீக்வன்சஸ்லையும் சரி, காமெடி சீக்வன்சஸ்லையும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க அவ்வளவு இயல்பாக இருக்கும். அதுவும் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் பிரித்து விட்டாப்புல. எப்படி விடுதலையில் ஒரு கதையின் நாயகனாக நமக்கு தெரிஞ்சாரோ, அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு கதாநாயகனாக நமக்கு தெரிகிறாரு. இந்த சுந்தரபாண்டியன் படத்துல சூரிய ஒரு டைலாக் சொல்லியிருப்பாப்ல, நம்ம ஏதாவது ஒரு ஆங்கிள் ஒரு பொண்ணுக்கு பார்க்க அஜித் குமார் மாதிரி இருப்போம், அதை அப்படியே லாக் பண்ணி போய்கிட்டே இருக்கணும்னு. அந்த மாதிரி இந்த படம் பார்த்த ஒருத்தருக்கும் சூரி ஒரு தரமான பெர்ஃபார்மர்னு தெரிய வரும். அதை அவர் அப்படியே லாக் பண்ணி டிராவல் பண்ணா அவருக்கு பெரிய பெரிய சக்சஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவரை மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் ஒரு